வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இத்தாலியின் அப்பூலியா நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. மக்களை தேடி மருத்துவ திட்டம் மூலம் 1 கோடி நோயாளிகள் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பிரச்சினையும் இல்லை என்று மத்திய கண்காணிப்பு குழு தலைவர் திரு ராகேஷ் காஷ்யப் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலியின் அப்பூலியா நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இம்மாநாட்டில் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் விவாதிக்க உள்ளார். இம்மாநாட்டிற்கு இடையே பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், இங்கிலாந்து பிரதமர் திரு ரிஷி சுனக், ஜெர்மனி பிரதமர் திரு ஒலாஃப் ஸ்கால்ஸ், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, ஜப்பான் பிரதமர் திரு ஃபுமியோ கிஷிடா, யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இதனை வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைக்கப்பட்டுள்ள பிரேசில், எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட், அல்ஜீரியா, அர்ஜென்டினா, கென்யா, துனிசியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடனும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்களவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. முன்னதாக மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. அப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். அத்துடன் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றவுள்ளார். குவைத் நாட்டின் மங்காஃப் என்ற இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்கள் இன்று சிறப்பு விமானம் மூலம் தாயகம் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தில்லியிலிருந்து புறப்படும் இந்த விமானம் இன்று காலை கொச்சி வந்தடையும் என்று குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தீ விபத்து நடந்த கட்டடத்தில் 176 இந்தியர்கள் தங்கியிருந்ததாகவும் அவர்களில் 45 பேர் உயிரிழந்ததாகவும் 33 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தலா 3 பேர், ஒடிஷாவைச் சேர்ந்த 2 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். பீகார், பஞ்சாப், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒருவர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே இந்த தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் உடல்கள் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகள் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தீ விபத்து தொடர்பாக குவைத் நாட்டைச் சேர்ந்த ஒருவரையும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரையும் குவைத் அரசு கைது செய்துள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறைபாடு, தவறான செயல்களால் மரணம் அல்லது காயம் ஏற்படுத்துதல் ஆகிய குற்றப்பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மூலம் 1 கோடி நோயாளிகள் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 98 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் காலியாக இருந்த 1021 மருத்துவ காலி பணியிடங்களும், 977 செவிலியர் காலி பணியிடங்களும், 400 மருந்தாளுநர் பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முல்லை பெரியாறு அணையில் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பிரச்சினையும் இல்லை என்று மத்திய கண்காணிப்பு குழு தலைவர் திரு ராகேஷ் காஷ்யப் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் குமுளியில் முல்லை பெரியாறு அணையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மற்றும் பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக மற்றும் கேரள மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே,
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. மோடியின் தலைமையில் ஒளிரும் இந்தியா பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் கடந்த கல்வியாண்டு நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு மாநில அரசின் சார்பில் இன்று பாராட்டு விழா நடைபெறுகிறது. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பங்கேற்கவுள்ளார். 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற மாணவர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் உள்ள பழமையான புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை முதலாம் கடற்கரை சாலையில் பழமையான புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகமும் கொடியேற்றப்பட்டு தொடங்கியது. இதையடுத்து கொடி ஊர்வலம் ஆலயத்தின் வளாகத்தில் தொடங்கி நாகையின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் திவ்ய நற்கருணை ஆசி நடந்தது. கொடியேற்றத்தினையொட்டி கொடி ஊர்வலம் முடிவடைந்து கொடிமரத்தினை வந்தடைந்தது. நாகை மறை மாவட்ட ஆயர் பன்னீர்செல்வம் கொடியினை புரிதம் செய்து வைத்தார். இதையடுத்து வழிபாட்டு பாடல்களுடன் திருக்கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து வான வேடிக்கைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். இருவரிச் செய்திகள். G7 உறுப்பு நாடுகள் யுக்ரைனுக்கு $50 பில்லியன் கடனுதவி வழங்க ஒப்புக் கொண்டுள்ளன. உலக ரத்த கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் இன்று நடைபெறும் எல்லை பாதுகாப்பு படையின் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் பங்கேற்கிறார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் நடத்தப்பட்டு வரும் படகு குழாம்களில் கடந்த 5 மாதங்களில் 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு க. ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வீட்டுமனை பட்டா வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளுக்கு தீர்வு காண்பது குறித்த கூட்டத்தில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். வருமான வரியை உரிய காலத்திற்குள் செலுத்தி அபராதத்தை தவிர்க்குமாறு திருச்சி வருமான வரித்துறை துணை ஆணையர் திரு கருப்பசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் தடை செய்யப்பட்ட அம்பர்கிரீஸ் எனப்படும் திமிங்கல உமிழ்நீரை விற்பனை செய்ய முயன்ற 5 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் 100 மீட்டர் பிரெஸ்ட்ரோக் பிரிவில் லிக்கித்தும், மகளிர் 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தினிதி தேசிங்குவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை தகுதி பெற்றுள்ளது. அகில இந்திய டென்னிஸ் சங்கம் இதனை அறிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெகிமன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் டி ஜாங் நிஜ்வோர் இணையை வென்றது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி 25 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வென்றது. கிங்ஸ்டவுனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ஷிகபுல் ஹசன் 46 பந்துகளில் 64 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. நார்த் சவுண்டில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஓமனை வென்றது. முதலில் பேட் செய்த ஓமன் 13.2 ஓவரில் 47 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து 3.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 50 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தற்போது நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பப்புவா நியூகினியா அணி முதலில் பேட் செய்து வருகிறது. இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் அமெரிக்கா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் சமீர் வர்மா தைவானின் சுன் ஈ லின்னையும், HS பிரணய் ஜப்பானின் நரகோவையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் பிரிவில் அகாஷி காஷ்யப் தைவானின் யூபோ பாயை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலியின் அபூலியா நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. மக்களை தேடி மருத்துவ திட்டம் மூலம் 1 கோடி நோயாளிகள் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பிரச்சினையும் இல்லை என்று
மத்திய கண்காணிப்பு குழு தலைவர் திரு ராகேஷ் காஷ்யப் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.